வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளுக்காக தனது 1 மாத ஊதியத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு அரசின் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கினார். ரூபாய் 2000 வெள்ள நிவாரணத்திற்கான டோக்கன் ரேஷன் கடைகளில் இன்று முதல் விநியோகம். டோக்கன் விநியோகித்த அடுத்த 3 நாட்களில் ரேஷன் கடைகள் மூலம் நிவாரணம் வழங்கப்படும் என அரசு முதன்மை செயலாளர் அமுதா தகவல். அந்த 2000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் நம்ம டோக்கன் கொடுத்துருக்கோமோ நம்ம பணத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். மழை வெள்ளத்தால் பயிர் சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசிற்கு பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். நிச்சயமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும். அதே போல விளை நிலங்கள்ல அத்தனை விவசாயிகள் பாதிச்சவங்க அத்தனை பேருக்குமே குறைஞ்சபட்சம் 50,000, அதுக்கு மேல நிறைய பாதிப்பு இருப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இந்த அரசு கொடுத்தால்தான் அவங்க வாழ்க்கையில மீண்டு வர முடியும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாக குழுவின் 2வது நாள் ஆலோசனை கூட்டம். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதனை தடுப்பது குறித்து விவாதம். காலநிலை மாற்றம்தான் மனித சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய மாபெரும் சவால் என காலநிலை மாற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை தக்க வைத்துக் கொள்ளும் நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாகவும் தகவல். காலநிலை மாற்றம்தான் மனித சமுதாயம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மாபெரும் சவால். இதை நமது அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் நம்மை தக்க வைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முன் உதாரணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கடல் அரிப்பை தடுக்க 1000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு அலையாத்தி காடுகளை உருவாக்கி வருவதாக தகவல். சென்னை பல்லாவரத்தில் குடிநீர் கழிவுநீர் கலந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோரில் 2 பலி. ஏற்கனவே ஒருவர் பலியான நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. சென்னை பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என அமைச்சர் தாமு அன்பரசன் மறுப்பு. உணவுப் பொருளில் கலப்படம் நிகழ்ந்ததாலேயே வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ஒருவர் பலியானதாக விளக்கம். சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் உயிரோடு திமுக அரசு விளையாடியுள்ளது. பல்லாவரம் சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் ஏற்பட்ட கட்டிட விபத்தில் பலியான இளைஞர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவிப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி எடப்பாடி பழனிசாமி மரியாதை. திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம் என ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அதிமுகவினர் உறுதிமொழி. தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியதாக திமுக அரசிற்கு அதிமுக கண்டனம்.
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வழியில் மக்களின் குரலாய் ஒலிப்போம். பல்வேறு சோதனைகளை கடந்து மக்கள் பணிக்காக உந்து சக்தியாக திகழ்ந்தவர் எனவும் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் மரியாதை. தனது ஆதரவாளர்களுடன் சென்று சசிகலாவும் மரியாதை செலுத்தினார். நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவினைவாத இயக்கம் என திருச்சி எஸ்பி வருண்குமார் கருத்து. நாம் தமிழர் கட்சியினரால் தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் இணையதள குற்றத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் வேதனை. They have elements borrowed from the banned LTT organization. So they start attacking me for affecting the arrest. Subsequently, again when I get shifted to another district, we are required to register an FIR, we arrest it. Continuously they attack us. That's my wife, she is my batchmate, she is also a police officer. She was attacked, her photos were mocked, and then they put out my children photo and they had openly. NIA ரெய்டு நடத்தும் போது நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத இயக்கம் என கண்டுபிடிக்கவில்லையா என திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு சீமான் பதிலடி. அடிப்படை தகுதியே இல்லாமல் IPS ஆனவர் வருண்குமார் என்றும் கடும் சாடல். ஏற்கனவே என்ன ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா நாங்க பிரிவினைவாத இயக்கமா இல்லையான்னு? எதை வச்சு பிரிவினைங்கிறாரு? ஒரு அடிப்படை தகுதியே எல்லாமே நீ எல்லாம் இப்படி IPS ஆன எதை வச்சு பிரிவினைங்கிற? தமிழ் சாவனிஸ்டுங்கிற. தமிழன் நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுக்குடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க? எதுக்கு பிரிச்ச? தெலுங்குக்கு ஒரு மாநிலம், கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம், பீகாரிக்கு ஒரு மாநிலம், குஜராத்திக்கு ஒரு மாநிலம், எதுக்கு பிரிச்சாங்க? கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கை CBIக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. விஷசாராய வழக்கை CBI வசம் ஒப்படைத்தால் அதன் விசாரணை முடிய கால தாமதமாகும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம். கள்ளக்குறிச்சி மரணம் குறித்த CBI விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. உண்மைகள் வெளிவந்துவிடும் என்ற அச்சம்தான் காரணமா எனவும் விமர்சனம். பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகள் நலனிற்காக சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் விருதுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர். கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வடிய தொடங்கிய தண்ணீர். ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளித்து வரும் மாநகராட்சி அதிகாரிகள். கர்நாடகா மற்றும் சென்னையில் NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை. பெங்களூருவில் கடந்த 2022ஆம் ஆண்டு பிரவீன் என்பவர் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக விசாரணை. கோவை குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் 126 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள தங்க நகை தொழில் பூங்கா. விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம். மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 5200 சிவப்பு காது அலங்கா நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட இருவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்த நிலையில் ஆமைகள் திருப்பி அனுப்பப்பட்டது.
மதுரை விக்கிரமங்கலம் அரசு பள்ளி ஆசிரியர் மீது மாணவி தவறாக பாலியல் புகார் அளித்துள்ளதாக சக மாணவர்கள் குற்றச்சாட்டு. மீண்டும் ஆசிரியர் பள்ளிக்கு வர வேண்டுமென நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 2வது நாளாக முழக்கம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறை பிடித்தது இலங்கை கடற்படை. கோயம்பேடு சந்தை மொத்த விற்பனையில் 400 ரூபாய்க்கு முருங்கைக்காய் விற்பனை. ஒரு முருங்கைக்காய் 50 ரூபாய் முதல் 55 வரை மொத்த வியாபாரத்தில் விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி.